சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்போ 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்றால், இந்த மாசத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கும்பராசிக்கு தனியான பயணம் முடியாதோ என்ற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கீங்க. குறிப்பா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் கடனுடைய அழுத்தம், ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் கூட கருத்து வேறுபாடுகளா கடந்த காலத்துல இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மாறுமா அப்படின்றதா இப்ப கேள்வியே. இப்போ இந்த மாசத்தை பொறுத்தலும் கோச்சாரத்துல சனி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது குடும்பத்துக்காக நீங்க நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. அவிட்டம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சதயம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் குடும்பத்துக்காக நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க, கடன் வாங்கி கூட சமாளிப்பீங்க. ஆனாலும் குடும்ப உறவுகளால மன வருத்தங்களும் சில கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். உங்களை சுற்றி சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் கண்டுபிடிப்பீங்க. ஒண்ணு போனா ஒண்ணுன்ற மாதிரிதான் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். 4ஆம் இடத்துல சூரியன் முதல் 15 நாள், அடுத்த 15 நாள் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருக்க போறாரு. 5 5ஆம் இடத்திலேயே புதன் ஆட்சி ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து. புதன் நல்லா இருக்கிறாரு. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். குரு 5ஆம் இடத்துல இருந்து புத்திசாலித்தனமா செயல்பட வைப்பாரு. புதனும் 5ஆம் இடத்துல இருந்து எவ்வளவுதான் டென்ஷன் வந்தாலையும் கோபம் வந்தாலையும் நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குவாரு. அதாவது உங்களை சுத்தி சிக்கல்கள் இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவாரு. குறிப்பா குருவோட பார்வையில ராசி இருக்கிறதுனால, ராசியில ராகு இருந்தாலையும் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது பெருசாக. அதே போல குழப்பங்கள் இருக்காது. கோவப்பட்டு அதிகமா மற்றவங்களோட வாக்குவாதமும் செய்ய மாட்டீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். சோ குரு நல்லா இருக்கிறாரு. இதுல முக்கியமா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒன்னாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். அல்லது அவருக்கு உடலான தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலையில வாக்குவாதங்களை தவிர்க்கணும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல சனி இருந்தாக பாத சனி. வாக்கு கொடுக்கறதையும் தவிர்க்கணும். இதை நான் செஞ்சு கொடுக்குறேன், இதை பண்றேன் அப்படின்னாக்க குடும்ப உறவுகள் கிட்ட சரி, நண்பர்கள் கூட இதை சொல்றீங்கன்னா அது நடக்காம போகும், உங்களால செய்ய முடியாம போகும். அப்போ உங்க பேரு கெடும். அப்போ உங்களை பத்தி ஒரு இமேஜ் குறையும். அதனால வாக்கு கொடுக்காதீங்க. கடன் படுறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கும்பராசியை பொறுத்தவரையிலும் சனி விரையாதிபதியாக வருகிறார். இந்த விரையாதிபதியாக வரக்கூடிய சனி 2ஆம் இடத்துல இருக்கும் போது பணம் வர விட செலவு அதிகமா இருக்கும். நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல நீங்க சிக்கிருப்பீங்க. அதாவது நிறைய இஎம்ஐ போட்டு புதிய புதிய கமிட்மெண்ட்ஸ் உருவாக்காம பாத்துக்கணும். அப்படி உருவாக்கிக்கிட்டீங்கன்னாக்க அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கையிருப்பு பற்றாக்குறையாவே இருக்கும். ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு கடனை சமாளிக்கிற நிலைமையிலேயே போகும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா குருவோட வீட்டுல இருக்கிறாரு சனி. அதே போல குருவும் 5ஆம் இடத்துல இருக்கு. அப்ப புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பணி, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வக்கீல் அல்லது கம்ப்யூட்டர், ஐடி, அக்கௌண்ட்ஸ், நிதித்துறை, இந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானங்கள்லாம் நல்லாவே தான் இருக்கும். வருமானத்துல குறைவு இருக்காது. வருமானத்துக்கு மீறிய செலவுகளும் ஏற்படும். அப்போ நீங்க திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் வாங்காம இருக்கலாம். கடன் வாங்கினீங்கனாக்க சின்ன கடன் தான் நினைச்சு வாங்கினீங்கன்னா கூட அந்த கடனுடைய அழுத்தம் இந்த மாசத்தை பொறுத்தவரை இருக்கும். இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியில வரும்போது, குறிப்பா ஜூன் மாசம் 15ஆம் தேதியில இருந்து 5ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கை. அப்போ வேலையில கூட உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பணியில இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா பதவி உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னா பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை இந்த நேரத்துல தேடுறீங்க புதிய வாய்ப்புக்காக, இடமாற்றம் செய்யலாமான்னா இடமாற்றம் செய்யலாம். இடமாற்றத்துக்கான முயற்சிகள்ல சக்சஸ் ஆகும். இந்த மாசத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலையில விட்டு கொடுத்து போனோம். கணவன் மனைவி உறவு நிலையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்க குடும்ப உறவுகளால பிரச்சனை இருக்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பண விஷயத்துல பிரச்சனை உருவாக்கும். கடன் பிரச்சனை, அதற்கு பதில் சொல்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வரும். அதனால பொருளாதார ரீதியாகவும் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் தான். சதயம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள்ல இருக்கீங்க. வழக்குகள்ல சக்சஸ் ஆகுமானா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா சில நன்மைகள்லாம் இருக்கு. பாதசனி நடக்குது, ஜென்ம ராகு கேது 7ஆம் இடத்துல இருக்கு அப்படின்றதுனால எல்லாமே நெகட்டிவா நடந்துட போறது இல்லை. ஒண்ணுமே அங்க நடக்கக்கூடிய தசாபுக்தி உங்களுக்கு நல்லதா இருக்கும் பட்சத்துல பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இருக்காது.
சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தா போதும். சில பேருக்குலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இப்ப கடையை மாத்தலாம்னு தோணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கடை மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை சில பேருக்கு ஏற்படும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் வரும். குறிப்பா அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால வாழ்க்கை துணைவர்கள் வகையில உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு வரும். கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்றீங்கன்னா உங்களோட இருந்து கூட்டாளி பிரிந்து போய் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு வகையில, அல்லது அவர் தனியா தொழில் ஆரம்பிப்பாரு. அது ஒரு நெகட்டிவா இருக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. சில நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. சில நண்பர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள்ல முதலீடு செய்றீங்கன்னா அதுல பாதிப்புகள் ஏற்படும். சில நண்பர்களால புதிய நண்பர்கள் உருவாகி அதனால ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குறிப்பா வாழ்க்கையில தனித்திருக்கீங்க, நமக்கு ஒரு ஆறுதலுக்காக ஒரு புதிய நண்பர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய நண்பர் ஒருவர் உங்களுக்கு கூட அறிமுகமாகி அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி அவராலேயே நீங்க பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கு. அந்த விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 10க்குரியவன் 7ஆம் இடத்துல இருந்து கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால குறிப்பா வேலை தொழில் அமைப்புகள்லயும் சக பணியாளர்கிட்ட அல்லது மேலதிகாரிகிட்ட வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். உங்களுடைய பர்சனலை வெளிப்படையா சொல்றீங்கன்னா கூட அது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி ஏற்படுத்தும், பாதிப்பை கொடுக்கும். அதே போல சற்று தொழில் காரணமாக கூட வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அப்படி பிரிந்து இருக்கலாமான்னாக்க கண்டிப்பா பிரச்சனை கிடையாது, இருக்கலாம். தொழில் காரணமா இப்ப பிரிஞ்சிருக்கீங்க, வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, நீங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பெருசா சண்டை சச்சரவு இல்லைன்னாக்க இத கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும், அதனால பாதிப்பு இருக்காது. ஒன்னா இருந்தீங்கனால சண்டை போடுறது, உறவுகளால பிரச்சனை வர்றது, இதெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சாதான் பிரச்சனையே, மீண்டும் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அதே இந்த தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க அவர்கள் எல்லாம் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டுடும். அதனால சப்போஸ் தொழில் காரணமா பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இந்த மாதமும் தொடரலாம். சில பேருக்கு தொழில் காரணமா பிரியக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையில உண்டு. இந்த தனியான பயணம் என்பது முடியாமல் நீண்டுகிட்டே போற மாதிரிதான் இருக்கு. வாழ்க்கை என்பது குறிப்பா இந்த கேது 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயும் அங்க போய் நிக்கிறதுனால வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே சமயத்துல திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் வரும், ஆனா செட் ஆகாம அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு வெக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சில உறவுகள் வருவாங்க, நல்லாவே பழகுவாங்க, ஆனா அவங்களால மன வருத்தங்கள் ஏற்படும் அல்லது நல்லா பழகிட்டு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால எந்த ஒரு உறவையும் முழுமையா நம்பி முழுசா நீங்க ஒப்படைச்சீங்கன்னாக்க ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் கழிச்சு ஆடி மாசத்துக்கு மேல வரன்கள் வருதுன்னா அது சாத்தியம் இருக்கு. உங்க ஜாதகப்படியும் அந்த 7ஆம் அதிபதியோடைய தசாபுக்தி அல்லது 2ஆம் அதிபதியோட தசாபுக்தி அல்லது 5ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குதுன்னாக்க அவர்களுக்கு திருமணம் ஆகும். அது ஆடி மாசத்துக்கு மேல உங்களுக்கு வரன்கள் அது செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசத்தை பொறுத்தவரையில் ஒரு தனிமை உங்களை வாட்டுற மாதிரிதான் இருக்கும். அதே போல அந்த தனிமையால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வராரு புதன், 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலை விஷயமா ஒரு பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணம் கூட சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு டிட்டாச்மெண்ட்டை கணவன் மனைவிக்குள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அதுலதான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது இது கலசர தோஷம் தார தோஷம் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்படி இல்லைனாக்க பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஒரு தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட கொஞ்சம் பேசிக்காம ஒரு அந்நியம் இல்லாம இருக்கிறது, இப்படிதான் இருக்கு. அதனால பெருசா நீங்க பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. கூட்டு தொழில் செஞ்சாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. நீங்க வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கீங்க, அரசு பணியில இருக்கீங்க அல்லது பெரிய கம்பெனில இருக்கீங்கன்னாக்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும் அல்லது சேலரி ஹைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் லைட்டா போகும், அது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சற்று டிட்டாச்மெண்ட் இருக்கும், சற்று பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரே வீட்டுல இருந்தா கூட சில மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வாழ்க்கை துணைவரின் உறவுகளை சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். சில நண்பர்கள் புதிதாக அறிமுகம் ஆவாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும். மேலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வரும். புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகிறது,
அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வெளியூருக்கோ வேற இடத்துக்கோ போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு பக்கம் வந்தாலையும் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். பழைய கடனை புதிய கடன் வாங்கி சமாளிப்பீங்க. இந்த நேரத்துல துர்க்கை அம்பாளுக்கு தொடர்ந்து விளக்கு போட்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில 10 to 12 இந்த ராகு கால நேரத்துல நீங்க விளக்கு போடுறது, எலுமிச்சம்பழத்துல 2 விளக்கு போடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், கடனுடைய அழுத்தத்தை குறைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். முடிந்தால் பழனி முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம், நல்லது. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும், நிறையவே இருக்கும். ஏன்னா உத்திரட்டாதியில சனி இருக்கு, புரட்டாதியில ராகு இருக்கு. நீங்க புரட்டாதியில பிறந்திருக்கீங்கன்னாக்க நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைச்சிருக்கும். அது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா கூட நீங்க பெரிய மார்க் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஸ்டடீஸ்ல ஒரு குழப்பம், ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். புதிய கடன் வாங்காம இருக்கணும், அல்லது பெருசா கடன் பட்டு புதிய திட்டங்களை தீட்டாம இருக்கணும், அதுதாங்க முக்கியம். கூட்டு தொழில் செய்றீங்கன்னா கவனமா இருங்க. மேலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது, அல்லது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்தவர்கள் சேர்வார்களா அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பிரிந்தவர்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா, அரசு பணியில் இருப்பவங்க, ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங், நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ஆயில் அண்ட் கேஸ், நிதித்துறை, கட்டுமானம், ரியல் எஸ்டேட்டு போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மின்சார துறையில் இருப்பவங்க, அதே போல பாத்தீங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். சேலரிலாம் அஸ்யூஷலா வந்துட்டு இருக்கும், பிரச்சனை கிடையாது. மாத சம்பளம் போறவங்களுக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கும் வருமானம் வரும், பட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஈவன் சேலரியில இருக்கிறவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். பிள்ளைகள் தொடர்பான செலவுகள், பிள்ளைகள் தொடர்பான கவலைகள், அதுலலாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஆனா புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவிட்டம் மற்றும் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால புத்திரபாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய கடுமையான முயற்சிகள் சக்சஸ் ஆகும், உங்களுடைய அபிலாஷைகளும் சக்சஸ் ஆகும். மேலும் குலதெய்வ அருளை வேண்டி இந்த மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே நன்மைகள் நடக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.